சாமானியமான ஒரு வீவர் எப்படி வேலை செய்வாங்க, வீவிங் பண்றாலும் எப்படி வேலை செய்வாருன்றத வேலைங்க. இந்த நூலை நாங்க என்ன செய்வோம் முடியும், ஒரு பம்பரம் இருக்கு. அதை நாங்க பெண்கள் வாழ்வாதாரமாக பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பத்துகளுக்கு அந்த தொழில் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், இந்த தொழிலை நான் பழகணும், இந்த தொழிலை செய்யணும் என்ற ஆர்வம் இருக்கிறார்கள். வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். ஸோ நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் எரிவில் என்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே இருக்கிற ஒரு நெசவு கைத்தொழிற்சாலைக்கு வந்திருக்கோம். ஸோ நிறைய விடயங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ உள்ளே போகலாம் வாங்க. ஸோ வாங்க மக்களே, நம்ம உள்ளே போவோம் வாங்க. அதுதான் அந்த நெசவு தொழிற்சாலை, அப்படியே உள்ளே வாங்க போவோம் வாங்க மக்களே. நம்ம அந்த வகையில் இந்த இடத்துல உரிமையாளரை வந்து சந்திச்சாச்சு. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். உங்களோட பேர் என்னண்ணா? என் பேர் தீனா சுதாகரன். அது சரி அண்ணா. எவ்வளோ காலமா இந்த பிஸ்னஸ் செஞ்சு வாரீங்க? இந்த பின்ன சுமார் ஒரு 15 ஆண்டுகளாக நான் A-level படிக்க முடிய ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி என்னுடைய அப்பா வேலை செஞ்சுட்டு இருந்தவர். அதுல எனக்கு பழக்கம். அதுலயே நீங்க பழகிட்டீங்க? அதுலயே பழகிட்டேன். A-level முடிச்சதுக்கு பிறகு நான் ஒரு தொழில் வாய்ப்புக்காக வெளிநாடு சென்றேன். வெளிநாடு போய் வேலை செஞ்சு இருக்கக்குள்ள இந்த இன்னொரு ஆளுக்கு அடிமை மாதிரி தான் அது வெளிநாட்டு வாழ்க்கை. அப்ப அதற்காக நான் என்ன செஞ்சேன் சொன்னா, நம்மள்ட சொந்த பழகின தொழில் இருக்கு, இதை முன்னேற்றகரமா முயற்சி செஞ்சு கொண்டு போனால் வெற்றியடையலாம் என்ற ஒரு நோக்கத்துல திரும்ப வந்து நான் இந்த தொழில மெதுவாக ஆரம்பிச்சேன். ஒரு தறியில இது கைத்தறி நெசவு. பழைய காலத்துல சொல்லுவாங்க, 6ஆம் நூற்றாண்டுல விஜயன் இந்தியாவில இருந்து இலங்கைக்கு வரக்குள்ள குவேலி நூற்று கொண்டிருந்தார் என்ற ஒரு நீங்க படிச்சிருப்போம் தெரியும். அப்படி இருக்கக்குள்ள அந்த நேரம் தொட்டு இது ஒரு மானங்காக்குற ஒரு தொழில். அதனால நான் இந்த தொழிலை கையில் எடுத்து செய்வோம் என்று பார்க்கக்குள்ள முதல்ல பொருளாதார பிரச்சனை கொஞ்சம் இருந்தது. அதோட சந்தை வாய்ப்பு வசதி நமக்கு என்னுடைய சொன்ன முன்னாடி யுத்த காலங்கள் இந்த இடத்துல நம்ம சிங்கிள் ஏரியாவில் போய் இந்த தொழிலை விற்பனை செய்யறதுன்றது முன்னாடி சாத்தியம் இல்லை. அதனால எங்கட அப்பா அதுக்கு முன்னாடி செஞ்ச ஆக்கள் எல்லாரும் வெறும் கிராமம்ன்றது கைத்தொழில் செய்யக்கூடிய மிகப்பெரிய நெசவு தொழில் வச்சிருந்த ஒரு கிராமம் மாதிரி இருக்கிறான். அப்படி இருக்கக்குள்ள அப்பாக்கள் வெளியில போய் அந்த யுத்த காலம் அதால வெளியில போய் நம்ம செஞ்சுக்கல அத நிலைமை. அதனால நாங்க மாட்டு சமூகத்தினரிடம் கொடுத்து தான் இதை விற்பனை செஞ்சோம். அதுல எங்களுக்கு போதிய அளவு வருமானம் மீட்ட முடியாம இருந்தது. அதை நோக்க கொண்டு நான் என்ன செஞ்சேன்னா, வெளி ஏரியாவில் இருக்கிற பெரிய பெரிய கொம்பனிகளுக்கு போய் அங்க நான் இந்த தொழில் பத்தி கொஞ்சம் படிச்சேன். நான் அவங்களுக்கு கூலிக்கு வேலைக்கு சேர்ந்து அவங்க எப்படி செய்யறாங்க என்ற மெதட்டை பார்த்து அந்த கொம்பனி ஆக்களோட எனக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் வந்து நான் அவங்களுக்கு ஓடர் வச்சு இப்ப செஞ்சு கொண்டிருக்கேன். நீங்க செய்யற அளவுக்கு அவங்களுக்கு நான் அந்த தொழிலுக்கு முதல்ல அந்த கம்பெனிக்கு நான் ஒரு கூலி தொழிலாளியா தான் போனேன். நீங்க இப்ப அவங்க மூலமா நான் இங்க ஒரு 16 பேர் ஆட்களுக்கு ஆண் பண்ணி இதுவாளாரமா செஞ்சு 16 பேர் ஆட்களுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கேன். அது சரி. இந்த நூல் இது இப்ப இந்தியாவில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு வேற கலனி ஃபேக்டரிக்கு வந்து வேற இடங்கள்ல இது தை பண்ணப்பட்டு அங்க இருந்து நாங்க கொள்வனவு செஞ்சு கஸ்டமருக்கு எந்த வகையில என்ன டிசைன் பொருத்தம்ன்றத பார்த்து நாங்க அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி வேலை செஞ்சு விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா முதல் தான் இந்த நெசவுன்றது மிகவும் பிரபலியமான ஒரு விடயமா இருந்தது. இப்ப அது மருகி வருது. இதால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்ற கொஞ்சம். நெசவு தொழில் மருகி வருதுன்றது உண்மையான விஷயம் தான். ஆனா டிமாண்ட் கூடித்திருக்கு. குறைய டிமாண்ட் கூடுது. இப்ப நெசவுக்கும் இப்ப நம்ம ரெடிமேட்டா வாங்குற ஒரு ஆடைக்கும் கணக்கு வித்தியாசம் இருக்கு. ஒன்றும் இல்லை, இதே கையால நெய்யப்பட்டது. ஒரு இஞ்சிக்கு எத்தனை நூல் இருக்கும்ன்றது என்னால சரியா சொல்ல முடியும். ஒரு இஞ்சிக்கு ஒரு 70 நூல் இருக்கும். இந்த நூல் ஒரு இஞ்சிக்கு நம்ம கையால வேலை செய்யறது இது ஒரிஜினல் காட்டன், பியூர் காட்டன். இதுல எந்த வித கலப்படமும் இல்லை. இப்ப நீங்க நல்ல செய்திகள்லயும் சரி நம்ம உணரலாம். இப்ப வெக்க காலம், சரியான வெயில் கூட, அதுக்கு நைனோனை தவிர்த்து வேற எது போட்டாலும் சரி வராது. இந்த கொட்டு நூல்ல தயாரிக்கப்பட்ட ஆடைகளுக்கு தான் இப்ப சரியான டிமாண்ட். அதுவும் கைத்தறி என்று சொன்னா இன்னும் டிமாண்ட் கூட. அந்த வகையில எப்படியான ஆடைகளை நீங்க உற்பத்தி செய்யறீங்க? நாங்க உற்பத்தி செய்யறது இப்ப நான் இது குறிப்பிட்டு இதுதான் உற்பத்தி செய்யறது இல்லை. கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை நான் உற்பத்தி செய்யறேன். உதாரணமா ஷர்ட் மெட்டீரியல் அது உற்பத்தி செய்யறேன். சாரன், லுங்கி, சோல்,
இப்படியான சாரி கொட்டன் சாரி இதெல்லாம் இப்போ டிஎஸ் ஆஃபீஸ் வழிய சிங்கள ஏரியாவில் பெரும்பாலும் இந்த கையால நெய்யப்பட்ட கொட்டன் சாரி தான் பாய்ப்பாங்க. வாழ்த்துக்கள் அண்ணா, இதை வந்து இவ்வளவு ரன் பண்ணி வாரீங்க. சரியான மகிழ்ச்சியா இருக்கு இதை கேட்கக்குள்ள. சரி அண்ணா, அப்ப நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, அதாவது எங்களோட உறவுகளுக்கு அதாவது இந்த இதை வந்து ஸ்டார்டிங் டு எண்ட் மட்டும் எப்படி செய்யறீங்கன்றத வந்து கிளியரா சொல்ல போறீங்க. அதுல முதலாவது பாகம் இது என்னன்னா, நாங்க கொள்வனவு செய்து வர நூல் இப்ப என்னென்ன கலர்ல வேணுமோ அதை நாங்க வியாபாரியிடம் நூல் மொத்த வியாபாரியிடம் வந்து கொள்வனவு செய்து வருவோம். இப்ப இந்த நூலை நாங்க என்ன செய்வோம், ஒரு பம்பரம் இருக்கு, அதை நாங்க பெண்கள் வாழ்வாதாரமாக பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பத்துகளுக்கு அந்த மிஷினை கொடுத்து வச்சிருக்கிறோம். அவங்களோட வீட்டுல இருந்து செய்யற மாதிரி. அப்படி என்ன சொன்ன, இங்க வந்து செஞ்சு அவங்க போய் சமையல் ஸ்கூல்ல பிள்ளைகளை கொண்டு விடுறது அவங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும். அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிற டைமுகள்ல அவங்க அதை இந்த நூலை இப்படி கட்டையில சுத்தி தருவாங்க. ஓகே, நாங்க என்ன கலர் கொடுக்கோமோ அந்த கலரை இப்படி கட்டையில சுத்தி தருவாங்க. அது அவங்களுக்கு ஒரு தொழிலா, அவங்களுக்கு ஒரு தொழிலாகும். அப்படியா? அதுக்கு பிறகு எங்களுக்கு என்ன டிசைன் தேவையோ அந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரி நாங்க இது இல்ல வண்ணங்களை அப்படியே அடிப்போம். அப்படி வெள்ளை விரும்பின கலர்களை இதுலயே அடிக்கிறீங்க. இப்ப கிடைச்ச ஓடருக்கு இப்படி அடுக்க வேண்டியது நிலைமை. ஓகே, விளங்குது. அப்படி அப்படியே எடுத்து வந்து அப்படியே வந்து இங்க கொண்டு வருவோம். இங்க கொண்டு வந்து இதுக்கு முக்கியமான ஒரு ஸ்டேஜ் இருக்கு. இது சொன்னா பிணி எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு நூல் மேல ஒரு நூல் கீழே வரணும். அப்பதான் இது பின்னலாடை. இது பின்னலாடை என்று சொன்னா ஒன்றொன்று ஒரு நூல் மேலுக்கும் ஒன்றொரு நூல் கீழுக்கும் வரும். வந்தா தான் நடுவால நூல் போக்குள்ள பின்னி வரும். இது சொல்லக்குள்ள ஈஸியா சொல்றீங்க, ஆனா இது கடினமா இருக்கு. இதுல இந்த இதுல பாருங்க, இதுல பேர் சொல்றது விழுதுன்னு சொல்லி, தமிழ்ல நாங்க விழுதுன்னு சொல்லுவோம், ஆங்கிலத்துல கில்ஸ் என்று சொல்லுவாங்க. இதுல சின்ன கண் இருக்கு, அதுல ஒன்று உள்ளுக்கு ஒன்று வெளியில இப்படி நாங்க இதை கோர்த்தெடுப்போம். கோர்த்தெடுத்தது பிற்பாடு இதுக்கு பிணி எடுக்கிறேன்னு சொல்லுவோம். பிணி எடுக்கிறது எப்படி இருக்கும்னு சொன்னா, இதுல பேரு பிணி கவுரு. இது சும்மா பாக்குறது சாதாரண கவுரு மாதிரி தான் இருக்கும், ஆனா இது எங்களுக்கு இது மிக முக்கியமான ஒரு சாமான். அதாவது தொடக்கம் என்ன தொடக்கம். இந்த இதுல ஆணியில கொழுவி நாங்க பிணி எடுப்போம். முதலாவது வேலையா முதல்ல பிணி எடுக்கிறது அப்படின்னு சொன்னா, அரவாசி சரியா அரவாசி கீழுக்கு போகும், சரியா அரவாசி மேலுக்கு வரும். அதன் பிற்பாடு 2 பிணி இருக்கு. இதுல 2 பிணியையும் பிணி எடுக்கக்குள்ள பாருங்க, பிஞ்சு வைத்து பார்த்து நோட் பண்ணல. அவ்வளவு கஷ்டமான வேலை அது. அப்ப பிஞ்ச என்ன அதுக்கு நேர அடுத்து அதை கட்டணும். ஐயோ, நுணுக்கமான வேலை, நுணுக்கமான வேலை. அது சரி, பாத்தீங்கன்னா இவ்வளவு ஸ்ட்ரக்சர் இருக்குண்ணா இதுல. ஐயோ, அதுக்குள்ளால வந்து எடுக்கிறதே பெரிய தலைவலியா இருக்கும். என்னன்னா உண்மைக்கும் பழகினத்தால உங்களுக்கு சாதாரணமா இருக்குது. எந்த தொழிலும் பழகும் வரையும் தான் கஷ்டம். பழகினத்துக்கு பிற்பாடு நாம அதை மிகவும் இலகுவாக செய்து கொள்ள இயலும். ஆனா இது நம்ம வாங்கக்குள்ள கடையில அந்த இதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் உழைப்பிருக்கின்றது விளங்குறல்ல ஒரு சில ஆக்களுக்கு. அப்படின்னா இதன் பிற்பாடு இதை நாங்க என்ன செய்வோம்டா, இந்த அளவுக்கு சுத்தணும். இதுல சுத்தி எங்களுக்கு தேவை, நாங்க 60 ரீடெல்லாம் பெரும்பாலும் வேலை செய்தோம். 60 ரீடு சொன்னா ஒரு இஞ்சிக்கு 60 நூல் வரும். 60 நூல் வரும் ஒரு இஞ்சிக்கு. சரி, 60 நூல். அப்ப 60 ரீடு சொன்னா நாங்க 50-51 இஞ்சிக்கு தான் இந்த போப்பை போடுவோம். அப்படியே நீளமா போட்டு கொண்டு விடுவோம். மொத்தம் போட்டா அதுல 3060 நூல் இருக்கும். அப்படி சரியா, 3060 நூல் அதுல வரும். அப்படியே சுத்தி எடுத்துட்டு இப்படி ஒரு ரோல்ல 2 கம்பு இருக்கு. அதுல அந்த கம்புல வச்சு இப்படி ரோலா சுத்துவீங்க. அப்படி இப்படி ரோலா சுத்தி இது ஒரு டிசைன்கள். இங்க வந்து ரெட் கலர் இருக்கு, அப்படியே கொஞ்சம் அந்த கலர் வந்து மங்கி பாருங்க, ஒயிட் அப்படி இருக்கு பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த வண்ணங்கள் அப்படி இருக்கு. அதுக்கப்புறம் வந்தா இதுதான் தேர்ட் ஸ்டேஜ். என்ன மூணாவது வழிமுறை இது. இதுல என்ன செய்வோம்னு சொன்னா, ஏற்கனவே இப்ப நீங்க முன்னாடி பார்த்த மாதிரி அந்த ரோல் இருக்கிற மாதிரி இதுல ஒரு ரோல் இருந்தது. இப்ப அது வேலை செய்து அது முடிஞ்சு இப்ப அதுல நாங்க செட் பண்ணி எடுக்கிற அந்த ரோலை கொண்டு, அந்த ரோல்ற பேரு நாங்க சொல்லுவோம் எங்கட தொழில்முறை நடையில பாவு. அந்த பாவு ரோலை கொண்டு வந்து இதுல வச்சு இதுல இதுல கொண்டு இப்படி ஒரு நூல் கீழையும் ஒரு நூல் மேலையும், அப்படி ஒரு நூல் கீழே ஒரு நூல் மேல அப்படி இருக்கு. நாங்க என்ன செய்வோம் சொன்னா, ஒவ்வொரு நூலா பிடிச்சி முடிவீங்க. நாங்க அதை சொல்லுவோம் பாப்புனைத்தல். அப்படி பாப்புனைச்சு இது பிஞ்சால இதுலயும் ஒரு நூல் 2 செட் இருக்கு. இதுல ஒரு செட்டுக்குள்ள
ஒரு நூல் போயிருக்கு அடுத்த செட்டுக்குள்ள ஒன்று மாறி தான் இதுக்குள்ள இருக்கு. அப்படி நம்ம ஒரு செட்டை மிதிக்கக்குள்ள ஒரு செட் கீழே மிதியும், அடுத்த செட் மேல உயரக்குள்ள இந்த இதுக்குள்ள இருந்து நாடா அந்த பக்கமா போகும். ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு தடவை நாங்க மிதிச்சு ஒவ்வொரு தடவை கையால அடிக்கணும். அந்த நாடை அடித்தாதான் இந்த பின்னல் ஆடை வரும். இது பெரிய ப்ரோசஸ். என்னன்னா இது மிகப்பெரிய ப்ரோசஸ். பார்க்கக்குள்ள நம்ம துணியா பார்க்கக்குள்ள ஈஸியா இருக்கும். அதுக்கு பின்னால இருக்கிற வலி உழைப்பு எத்தனை பேர் வியர்வை எல்லாம் தான் விலங்கு. எத்தனை பேர் வியர்வை. அதாவது மக்களே நான் ஸ்டார்டிங்ல வரக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணா சரியான பிஸியா இருந்தவர். அப்ப எனக்கு இது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான அதாவது பெர்மிஷன் நான் கேட்டேன் ஒரு 3 நாளைக்கு முதல். ஆனா அண்ணாக்கான நேரங்கள் பொதுவா கிடைக்கல. என்ன அப்ப நேரம் கிடைக்கல. பிறகு அண்ணா ஒரு நேரம் சொன்னவர். அதாவது மக்களுக்கு புரிய வைக்கணும்னு சொன்னா ஸ்டார்டிங் டு எண்ட் மட்டும் சொன்னா தானே அது விளங்கும். அந்த வகையில நான் இந்த பாவுன்னு சொன்னவர். அதாவது பாவு ரெடி பண்ணக்குள்ள தம்பி உங்களுக்கு கால் பண்றேன், நீங்க வாங்க வந்து கிளியரா எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னவர். அந்த வகையில இன்றைக்கு தான் அதுக்கான நேரம் கிடைச்சிருக்கு. இன்றைக்கு நம்ம எல்லா விளக்கங்களையும் கேட்டு வழியா தெரிஞ்சுக்கோம். சோ அடுத்த ஸ்டேஜ் பாக்குற பார்வையாளருக்கும் இது எப்படி செய்யறாங்கன்றது A to Z விளங்கணும். அதுக்காகத்தான் நான் இன்றைக்கு உங்களை வர சொன்னது. அப்படி இதை காட்டுங்க. அப்படி பாருங்க மக்களே, இதை பாருங்க மக்களே. என்ன அப்படி இங்க வந்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு அண்ணா செஞ்சிட்டு இருக்காரு. என்ன இப்ப இது என்ன ப்ரோசஸ்? என்ன இதுதான் பீவிங். நெசவாளர்கள் நெசவு நெய்கிற இடம் தான் இது. என்ன இப்ப நான் நெஞ்சு காட்டவா? ப்ளீஸ் அண்ணா செஞ்சு காட்டுங்க. அதாவது அந்த அண்ணா இப்ப நமக்கு செஞ்சு காட்ட போறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி. முன்னாடி காட்டுன பொயின் மாதிரி ஒன்று இருக்குதானே, ஏற்கனவே நீங்க முன்னாடி பார்த்துருப்பேன். பேபி ரோஸ். இது கோல்டன் ஆரஞ்சு. இந்த கலரை நாங்க என்ன செய்வோம் சொன்னா இப்படி இதுல பேரு சட்டினுக்குள்ள போட்டு தான் இப்படி தொங்கல் எடுத்து வச்சிருப்போம். பாருங்க மக்களே, இதான் இதுல பேர் என்ன சட்டின். பாருங்க இதுல பேர் சட்டின். இதுக்குள்ளதான் அந்த வண்ண கலர்ல இதுக்குள்ள போடுவீங்க தேவையான வண்ணம். இப்ப நாங்க ஏற்கனவே இப்ப நெய்திருக்கிற துணியில ஒரேஞ்சும் கோல்டன் ஆரஞ்சும் லூகோக்கி இதுல பேரு லூமினிஸ் கிரீன். இந்த 2 கலரும் இருக்கு. இந்த 2 கலரையும் பாவிச்சு தான் இப்ப இந்த ஆடையை நம்ம நெய்ய போறோம். உங்களுக்கு நான் நெய்து காட்டுறேன். அப்படி நெய்து காட்ட போறாரு நமக்காக வேண்டி. சோ பாப்ப மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்ப இதுல ஒரு செட் இருக்கு, இதுல ஒரு செட் இருக்கு. இந்த செட்ல மொத்தம் 1530 நூல் இருக்கு. இந்த செட்ல 1530 நூல் இருக்கு. ஒன்றை விட்டு ஒன்று 1 by 1 அப்படி கோர்த்திருக்கிறோம். சரியா? சரியான வேலை செய்யற ஆக்கள் எல்லாம் நீங்க வீடியோ எடுத்துட்டு கேளும். என்னோட சொன்னப்ப சரியான வெயில் காலம். இவங்க வேலை செய்யற ஆக்கள் காலையில 4 மணிக்கு வேலைக்கு வருவாங்க. அப்படி ஒரு 10 மணிக்கு கடுமையா வெயில் ஏறி வேறு முன்னாடி அவங்க டார்கெட் வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஒரு கால கீழுக்கு ஒரு கால் நம்ம மிதிக்கிறோம். ஓகே சரியா? மிதிச்ச உடனே 1530 நூல் மேலையும் 1530 நூல் கீழையும் வருது. ஓகே இந்த செட் இதை காட்டுங்க. அப்படி சரியா? இப்ப நாம இதுக்குள்ள சட்டியில போடுறோம். அதை காட்டுங்க. அது அப்படி அந்த இதுக்குள்ள நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்னா ஒரு கால் கீழுக்கு மிதிச்சிருக்கு தானே. அந்த அவ்வளவு தானே அதிசயமா இருக்காங்க. இந்த சட்டின் கீழே அப்படியே டிராவல் ஆகுது. பார்த்தால இங்க பாருங்க. மிதிக்கு அந்த இழுவைக்கு இந்த பக்கம் டிராவல் ஆகுதுன்னு உங்களை நான் விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டியா மெதுவா அடிச்சிருக்கேன். நான் ஒரு சாமானியமான ஒரு வியூவர்ஸ் எப்படி வேலை செய்வாங்க, வீவிங் பண்றாலும் எப்படி வேலை செய்வாருன்றத வேலைங்க. இப்ப வேலை செய்து இருக்கக்குள்ள இது நூல் தானே, பருத்தி நூல். சில வேலைகள்ல இடையில பிஞ்சு போயிடும். பிஞ்சா உடனே அதை கண்டுபிடிச்சு அதை எடுத்து இப்ப 3060 நூல்ல எந்த நூல் பிங்கிறதுன்றத நம்ம சரியா பாத்துட்டு இருக்கணும். நான் ஒரு எழுத்து பாக்கட்டா இது மிதிக்கணுமா? அப்படி இருக்கட்டா பாத்தீங்களா? எடுக்கணுமா? சரியா? இப்படி இருக்கு. இதை இழுக்கக்குள்ள நம்ம கொஞ்சம் கையை பிடிச்சு புறமா இழுக்கணும். இங்க இழுக்கணும். இப்படி அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த கை பழகினாக்கள் சரியான டைமிங்ல அடிக்கணும். இந்த பாருங்க
அப்படியே கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ஓகே ஓகே விளங்குதான். இப்ப நாங்க அளவுக்கு கொண்ட ஒரு கவுரு வச்சிருக்கோம். இந்த கவுரு சரியா வர அளவு சரி, அதோட ஒரு செட்டப் முடிஞ்சு அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறதா? அப்படி கட் பண்ணி எடுக்கிறேன். இப்ப நாங்க இப்படி வேலை செஞ்சு கொண்டு போய் கொட்டிருக்கோம். ஒரு 5-6 துண்டு வந்ததுக்கு பிறகு அதை கட் பண்ணி எடுப்போம். இது இப்ப வேலை செய்யறது சாரம். சாரு. ஓ, இந்த வண்ணத்திலையும் சாரம் இருக்கு. கொடுத்துனா வண்ணம் அழகா இருக்கும். நல்லா இது துணி இப்படி தொட்டு பார்க்கலையே அவ்வளவு நல்லா இருக்கு. ஷைனிங்கையும் பார்த்தீங்களா? இதை கொட்டுல இப்படியான வண்ணங்கள் வேற எந்த நூல்லையும் எந்த இதுலயும் வராது. தான் பெஸ்ட். அண்ணா இங்க என்ன செய்யறாங்க? அதுவும் துணி வேலை செய்யறது. இதுல வந்து துணி என்ன துணி வேலை நடந்து கொண்டிருக்கு. அதானே தெரியும். பாருங்க மக்களும், இது எவ்வளவு பிரைஸ் என்ன வரும்? நான் ஹோல்சேலுக்கு கொடுக்கறது 1150 ரூபாய்க்கு ஹோல்சேலுக்கு கொடுத்துருக்கேன். இப்ப ரீட்டைல் பண்ண போக்குல நம்ம டாக்கள் 1 மீட்டர் 2 மீட்டர் தான் எடுப்பாங்க. அதுக்கு ரீட்டைலுக்குன்ற ஒரு வேற பிரைஸ் இருக்கு, கூட்டி தான் விற்கணும். ஆனா நான் என்னோட தேடி வாராக்கள் எல்லாருக்கும் ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுத்துட்டீங்க, நியாயமான விலையில. இதுக்கு பிற்பாடு இப்ப வேலை முடிஞ்சுதானே, அதுக்கு பிற்பாடு இப்ப பட்டி எடுப்பாங்க, பட்டி தருவாங்க. துணி என்று சொன்னா 20 மீட்டர் 25 மீட்டர் அப்படி அவங்களுக்கு தோதான இதுக்கு பட்டி இருப்பாங்க. இப்ப நான் உங்களுக்கு நெய்து காட்டுனது தானே, நெய்து என்று சொன்னா வேலை செஞ்சு காட்டுன நீங்க அந்த பீஸ் தான் இது. இது என்ன? ஓகே ஓகே. ஆனா இது பெருசா இருக்கும் போல. அவ்வளவு பெருசா தான் நீங்க எடுத்துருக்கீங்க. அது சரி. இது ஒரு சாரன். இது ஒரு சாரன் மூட்டி எடுத்தா சரி. நம்ம மூட்டுனா இது சாரன். பாருங்க மக்களே, நல்ல கலர் நல்ல சொப்டாவும் இருக்கு இந்த துணி. வேலை செய்ய கழுவ இன்னும் சுட்டாகும். அப்படி இப்ப மடமட பேருக்குன்னு, அதாவது அடிச்ச உடனே அப்படி இருக்கும். பிறகு வந்து கழிவுகளை போட போட சரியான ஒரு இதுக்கு வந்துரும். என்ன? ஆமா. ஆனா இதுல பிரைஸ் எவ்வளவு வரும்? இப்படி பிரைஸ் நான் ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுக்கறது 2350. நம்ம இத வந்து ஒரு கடையில நம்ம வாங்குறோம்னு சொன்னா ஒரு சாரண எவ்வளவு விலை போகும்? ஒவ்வொரு கடையை பொறுத்திருக்கு. ஆக குறைவா நீங்க கடையில வந்த பிரைஸ் அப்படி 4500 ரூபாய் குறையாம வந்து அது குறையாது. இதுலயும் பல குவாலிட்டி இருக்கு. எப்படின்னு சொன்னா 2000 ரூபாய்க்கு வந்தக்கூடிய பொருளும் இருக்கு. பாக்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். பாவன குறைவு, சாயம் போகும் கழுவக்குள்ள. இது நம்மளோட மெட்டீரியல்ல அந்த சாயம் வராததெல்லாம் இல்லைன்னு. ஆனா இதுல வந்து அதாவது நெசவை பொறுத்த வரையில தரங்கள்ன்றது எப்படி மாறுபடும்? அதாவது நீங்க சொல்றீங்க அதாவது ஹை குவாலிட்டி அந்த இதுல தானே எடுத்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொல்றீங்க. இப்ப நெசவை பொறுத்த வரையில எல்லாரும் அதே மாதிரி யூஸ் பண்ணுவாங்களா, இல்ல அது வந்து தரங்கள் மாறுபடுமா? இப்ப உங்களுக்கு உதாரணமா சொல்ல போக்குள்ள ஒரு ஏதோ ஒரு சாமான் எடுத்தோம்னாலும் கடையில அதுக்கு நல்ல குவாலிட்டியும் இருக்கு, அதே சாமான் குறைஞ்ச குவாலிட்டியில குறைஞ்ச விலைக்கும் இருக்கு. அதே போல இந்த நெசவு கைத்தொழிலையும் மிக குறைஞ்ச விலையிலையும் சாமான் இருக்கு. இப்ப நான் சொன்னது 2350 ரூபாய் ஹோல்சேல் பிரைஸ் சொல்லி, ஆனா நீங்க 2000 ரூபாய்க்கு ரீட்டைலாவே பண்றதுக்கு நெசவுல இருக்கு. ஆனா அதுல குவாலிட்டி இது நாம இப்ப ஒரு சரியா பாவிக்கக்கூடிய ஆகணும். 5 வருஷத்துக்கு பாவிச்சாலும் இப்படித்தான் இருக்கும், எத்தனை வருஷம் பாவிச்சாலும் இது இப்படித்தான் இருக்கும். அப்படியே இதுல எந்த வித பேடோ கலர் மங்குறதோ வராது. ஆனா வெயில்ல போட்டா கலர் மங்கும். ஆனா மட்டும்படி நீங்க சரியான முறையில பாவிச்சீங்கன்னு சொன்னா அப்படியேதான் இருக்கு. நீங்க எத்தனை தடவை கழுவுனாலும் சாயம் இதே கலர்லாம் இருக்கு. ஆனா வேற இடத்துல பார்க்க போற மட்டும் வேற கலர்கள் வேற கொஞ்சம் குறைஞ்ச விலையில வாங்குனீங்கன்னு சொன்னா சாயம் போகும். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க இப்ப மிச்ச காலமா இந்த பிசினஸ் நீங்க ரன் பண்ணி வாரீங்கன்னு சொல்லி, உங்களால வந்து கூடிய அளவு லாபம் ஈட்டக்கூடிய அளவுல இந்த பிசினஸ் இருக்கா உங்களுக்கு? இப்ப என்னன்னு சொன்னா இதுல கூடிய அளவு லாபம் பண்றதுக்கு வெளியில ஒரு இடத்துல போய் ஒரு வேலை செய்யறத விட இது சொந்த தொழில், சுய தொழில். இதுல எனக்கு போதிய அளவு லாபம் இருக்கு. முதல்ல நான் வேலை செஞ்சு கொண்டு ஒரு சரி வச்சுதான் இயக்கி கொண்டிருந்தேன். இப்ப 7 சரி வேலை செய்யுது. 7 சரியும் 7 பேர் ஆக்கள் என்று நீங்க நினைக்க கூடும். அப்படி இல்லை. 7 சரி என்று சொன்னா 7 சரிக்கும் நூல் சுத்துறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க. கோவில் நூல் ஒரு ஆக்கள் ஒரு ஆள், புனைக்கிறதுக்கு வேற ஒரு ஆள், நூல் சுத்துறாக்கள், வீவிங் பண்றாக்கள், இந்த பினிஷிங் பண்றாக்கள், இப்ப மூட்டுற வேலை இருக்கு, இதுல டெய்லரிங் வேலை இருக்கு, அதுக்கு வேற ஆள். அப்படி அப்படி பிரிச்சு மொத்தமா 16 பேராக்கள் வேலை செய்து முடியாது. அதாவது எப்படின்னு சொன்னா இந்த தொழில வந்து அண்ணா மட்டும் நன்மை அடையாம அதோட வந்து மிச்சம் இருக்காக்களும் நன்மை அடைகிறாங்க. அதை வந்து கைவிடாம கடைசி மட்டும் செய்யுங்கன்னா அதால வந்து நிறைய பேர் வாழ்வாதாரத்துக்கு உதவியா இருக்கு. இப்பத்தி இளைய சமுதாயத்துக்கு சில ஆக்கள் பார்க்கக்கூடும். இளைய சமுதாயம் இந்த இப்படியான வீடியோக்கள், சில என்டர்டைன்மெண்ட் வீடியோ தான் பெரும்பாலும் உண்மை. இப்படியான பிரயோஜனமான வீடியோக்கள் பாக்குறது என்ற இப்பத்தி இளைய சமுதாயம் குறைவு. ஏதாச்சும் ஒரு தொழில்
இப்ப படிச்ச ஆட்களுக்கு எல்லாரும் ஜாப் கிடைக்கிறேன்னு சொன்னா இப்படியான தொழில் செய்யறதாரு, எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு சொன்னா வேலை செய்யறதாரு. இப்ப இப்படியான தொழில்களை நீங்க கத்து வச்சுக்கணும். இப்ப வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் இந்த நாட்டுக்கு வந்த பிறகு உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு சுய தொழில் தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். ஒரு கூலி தொழிலுக்கு போறதை விட இப்படி ஒரு சுய தொழில் உண்டு. இதே மாதிரி டெய்லரிங் இருக்கு, மெக்கானிக்கல் இருக்கு. ஒரு சில இளைய சமுதாயம் சும்மாவே காலத்தை கடத்தி கொண்டுட்டாங்க. அதுக்கு இல்லாம இப்படி ஏதாச்சும் ஒரு தொழில், இப்ப கைத்தொழில் நெசவு மட்டும் இல்ல, ஏதாச்சும் ஒரு தொழிலை நீங்க கத்து வச்சுக்கிறது நல்லது. உங்களை பொறுத்த மட்டும் நீங்க இப்ப இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இந்த இயக்கி கொண்டு இருக்கு. இது நீண்ட நாளைய பயணம் உண்டு. உங்களோட பயணம் நீண்ட நாள் போய் கொண்டிருக்கோம், உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பயனடைவீங்க நீங்க. அதே போல ஏதாவது துறையில நாம தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதான் வளர்ச்சிக்கான வளர்ச்சி. இப்ப ஒன்றும் பழகாம இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து நீங்க அந்த கொண்டு வர காசு எவ்வளவு ஒரு காசு கொண்டு வந்தாலும் அதை வச்சு நாளைக்கு நீங்க நிரந்தரமா இந்த நம்முடைய ஸ்ரீலங்காவில் நீங்க சர்வே பண்ணலும் கஷ்டம் தானே. இப்படி ஒரு தொழில் வந்தால் அதுக்கு நீங்க அதை முதலீடு பண்ணீங்கன்னு சொன்னா மிகச்சிறந்த லாபமும் எடுக்கலும். ஒரு நல்ல அதற்கு பிற்பாடு 2வது தடவை வெளிநாடு போறன்றத அதை வராது என்ன. அதோட நம்ம நாட்டிலேயே நல்ல தொழில் ஓகே நல்லா இருந்துடலாம். அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். இப்படி ஒரு சுய தொழில நம்ம பழகி இருந்தா வேற வித பிரச்சனைகள் இல்லாம சந்தோஷமா நம்ம நாட்டிலே இருக்கலாம். சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அது அவர் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்ற விடயம் தான் இது. சும்மா வெறுமனே ஒரு பேச்சுக்கா வேண்டி சொல்லாம அவருக்கு கிடைச்ச அனுபவங்கள்ல இருந்து ஷேர் பண்றது உண்மைக்கும் நல்ல. நெசவு கைத்தொழில தான் பழகணும்னு சொல்ல வரேன். ஏதோ ஒரு கைத்தொழில பழக சொல்றாரு. உண்மைக்கு இந்த வகையிலன்னா உங்களை சந்திச்சதுல சரியான சந்தோஷம். நிறைய விடயங்களை என்னோட உறவுகளுக்கு நீங்க சொன்னீங்கன்னு அதை A to Z மட்டும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதுக்கான நேரங்களை ஒதுக்குனதுக்கு மிக நன்றி அண்ணா. அண்ணா வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து நிறைய விடயங்கள் என்னன்னா நிறைய திங்ஸ், அதாவது சாரன் மட்டும் இல்லாமல் மற்ற விடயங்களையும் வந்து சாரன் சாரி எல்லாம் ஹோல்சேல் பிரைஸ் கொடுக்குறாரு. ஓகேண்ணா, இதான் அண்ணாட விசிட்டிங் கார்டு. அண்ணாட நம்பரையும் ஸ்கிரீன்ல ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் கொள்வனவு செய்யற தேவைகள் இருந்தா, அதாவது சாரன் மட்டும் அல்லாமல் சாரி வேற விடயங்கள், அது உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க அவரோட தொடர்பு கொண்டு என்ன தேவையோ அதை நீங்க என்ன கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு பிரைஸும் கடையை கம்பேர் பண்ணக்குள்ள சரியான குறைவா இருக்கும். என்னன்னா அந்த வகையில நீங்க வந்து இங்க அண்ணாட்ட பர்ச்சேஸ் பண்றதால அவர் மட்டுமல்லாமல் அவரை சுத்தி இருக்க 16 குடும்பங்களும் நன்மை அடையும் என்ற சொல்றேன். இப்ப இதுல இருக்கிற நம்பரை பார்த்துட்டு நீங்க என்னட்ட சாமான் கொள்வனவு மட்டும்தான் செய்ய வரணும்ன்றதுக்கு இல்ல. தொழில் வாய்ப்பு இல்லாம இருக்கிறார்கள், இந்த தொழிலை நான் பழகணும், இந்த தொழிலை செய்யணும் என்ற ஆர்வம் இருக்கிறார்கள், என்னட்ட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கான எதுவித கட்டணமும் இல்லாம நான் இந்த தொழிலை உங்களுக்கு பழக்கி ஒரு சிறந்த முறையில ஒரு நெசவு நெய்யறதுக்குரிய நான் சகல வழியையும் உங்களுக்கு சொல்லி தருவாரு. பாத்தீங்களா, இது ஒரு உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஸோ வாங்க, கட்டாயம் உங்களுக்கு அப்படி எதுவும் ஆர்வங்கள் இருந்தா, ஒரு சுய தொழில் பழகணும் என்ற ஆர்வங்கள் இருந்தா மறக்காம நான் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்க்ரீன்ல நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட அந்த பெல் ஐக்கானையும் போடுங்க. அப்பதான் நாங்க அப்புறம் வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். ஆனா வாய் சொல்லிடுங்க. பாய் 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 பாய்.